Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு குர்த்தியோட கம்ப்ளீட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நோட்ஸில் வந்து உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பேன். நம்ம உடம்புல பாடியில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டீட்டெயிலாக இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி டைரெக்டாக மெட்டீரியலில் எப்படி நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன்லாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருப்போம், எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இந்த குர்த்திலேயே பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க. நான் சேம் லைனிங்கே எடுத்துக்கிட்டேன். பட் லைனிங் எடுக்கும் போது துணி வந்து நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த குர்த்தியில் இருக்க லைனிங்லாம் அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க, ரொம்ப கிராஸில் இருக்கும். இது கொஞ்சம் பெட்டராகவே நல்லாவே இருந்துச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது வந்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம், லைனிங் நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைனிங் வந்து இழுத்து பாருங்கள், கிராஸில் இருக்கா ஸ்ட்ரெயிட்டில் இருக்கான்ட்டு. அதை பேஸ் பண்ணி போடுங்க. நமக்கு லென்த்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்கணும், ஓகேங்களா? கிராஸில் இருக்கக்கூடாது. இதில் அங்கங்கே கொஞ்சம் டேமேஜஸும் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸில், லைனிங்கில். பட் உள்ளே தான் போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜஸ்லாம் வந்து நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி 4 மடிப்பாக ஃபோல்டிங் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இந்த சைடில் தெரியுதுங்களா உங்களுக்கு? துணியெல்லாம் ஒரு மாதிரி க்ராஸாக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க துணி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, மேலே இருக்க துணி க்ராஸாக இருக்குது. இப்படின்னா நம்ம எப்படி பண்ண முடியும்? ஸோ நமக்கு துணி பத்தல, நான் திரும்பவும் வேறு பக்கமாக அரேஞ்ச் பண்ணி போடுறேன். இப்போ அந்த சைடு கிராஸாக இருக்கிறத நம்ம நெக்கு கிட்ட வச்சுக்கலாம். ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, நம்ம நெக்கு கிட்ட அந்த போர்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே பண்ணுவோம். ஸோ அப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்றதை வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கிளாத் வந்து 4 ஃபோல்டிங்காக இருக்குல்ல, ஃபோல்டிங் நம்ம சைடு இருக்குது. அது உள்ளே இந்த கார்னர் வந்து தொட்டு பாருங்கள். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஃபோல்டிங்கில் ஒரு கிளாத் உள்ளேயும் ஒரு கிளாத் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கும். அதில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நம்ம அளவு வந்து மாறும், ஓகேங்களா? ஃபோல்டிங்கில் அந்த நம்மக்கிட்ட இருக்க துணி 2 துணியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம லென்த் வைஸ் நான் ஃபுல்லாகவே இந்த லைனிங்கோட லென்த் வந்து எனக்கு சரியாக இருக்கும், அதனால் நான் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஹாஃப் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 6.25 மாதிரி தேவைப்படும் ஹாஃப் ஷோல்டர், ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெக்கோட வித் வந்து ஒரு 2.5 கொடுக்குறேன். அதே மாதிரி பேலன்ஸ் உள்ளதை நெக்கோட ஷோல்டருக்கு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம கேல்குலேஷனில் பண்ணோம்னா எந்த ஒரு சீம் அலவன்ஸும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆக்சுவலில் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து லைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து செஸ்ட் லைனு. செஸ்ட்டை வந்து இந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதனோட செஸ்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 11.5 வந்து தேவைப்படுது. அந்த 11.5 இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? இந்த 11.5 எனக்கு தேவைப்படுதா, அந்த 11 இன்ச்சு அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அங்கே அதை மார்க் பண்ணிக்கோங்க. கர்வ் ஸ்கேலில் இந்த 2 பாயிண்ட்டும் டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம மெயினாக பார்க்குறது, இது வந்து பெர்மனண்ட்டான லைன் கிடையாது, ஓகேங்களா? இது உள்ளே தள்ளி ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த மாதிரி குட்டி மார்க் போடுறேன். இது வந்து நீங்கள் மார்க் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக போடுறேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? இப்போ வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் அந்த கர்வில் வந்து 1/2 இன்ச்சும் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 10.5 இன்ச் தேவை. ஸோ எனக்கு இதில் 10.5 இன்ச் வந்து எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா ஒன்று மேலே ஏற்றி போடுவீங்க, இல்லை கீழே இறக்கி அந்த கர்வ் வந்து போடுவீங்க, ஓகேங்களா? இது பண்ணும்போது 1/2 இன்ச்சில் தான் நீங்கள் டிஃப்ரென்ஸில் ஒரு வாட்டியும் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? எனக்கு வந்து சரியாக இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லிட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 20.5 வரும். எனக்கு 22 இன்ச்சு. அங்கே ஒரு மார்க் கொடுத்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு 12.5 தேவை. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சீட்டுன்னும் சொல்லலாம், ஹிப்புன்னும் சொல்லலாம். ஓகேங்களா? எப்போதும் இந்த இடத்துல 1 இன்ச் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்ப துணி அதிகமாக இருந்தால் அந்த ஃபோல்டிங் வந்து சரியாக வராது. ஓகேங்களா? 1 இன்ச் தான் கொடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் நம்ம அப்படியே இந்த மாதிரி டேப்பை ஃபோல்டு பண்ணிங்கன்னா சென்டர் கிடச்சிரும். இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு லைனும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இதுக்கான வேஸ்ட்டோட அளவை மார்க் பண்ணணும். எப்போதும் ஹிப்போட ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபிட்டாக போடுவீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம மேலே வந்து பேசிக் வந்து முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து பாட்டம் மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த கர்வ் போட்டிருக்கோம்ல, இது வந்து பேக்குக்கான அளவு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து முன்ன தள்ளி மார்க் பண்ணணும். தெரியுதுங்களா? நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு 1/2 இன்ச் முன்ன தள்ளி பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஸ்கேல் வச்சும் மார்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் கையில் வச்சும் மார்க் பண்ணிக்கலாம். நான் சும்மா கையிலேயே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் பண்ணோம்னா இந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதே நம்ம கையில் பண்ணோம்னா 1/2 இன்ச்சுக்கு பண்ணுவோம். ஸ்கேலில் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் மாதிரி கொஞ்சம் அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நான் கையிலேயே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து சரியாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே பாட்டம் வந்துடலாம். பாட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப்பு அளவு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை ஒல்லியாக இருக்காங்கன்னா சேம் அளவே கொடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா ஹிப்பை விட ஒரு 1/2 ஆர் 1 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம குர்த்தியோட பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. இன்னும் வந்து நெக்கு மட்டும் தான் நமக்கு மார்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். நெக்கோட வித் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் தேவை. பட் நான் இந்த மாதிரி லைனிங்கில் அடித்து திருப்ப போகிறேன்னா 2.25 எடுத்துக்கணும். 2.5னா 2.25 எடுத்துக்கணும். 3னா 2.25 அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இங்கே அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்கு இறக்கும். காமனாக குர்த்திக்கு எல்லாத்துக்குமே 6க்கு மேலே நீங்கள் இறக்காதீங்க. 6க்கு மேலே இறக்கினாங்கனாலே அது வந்து லோவாக போயிடும். ஓகேங்களா? ஸோ 6, 6.5 அதுதான் ஆவரேஜ். ஓகேங்களா? அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 6.5 வேணும், அதனால் 6.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி வரும்போது 6.5 கன்வெர்ட் ஆகிடும். அதில் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் தான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். பட் நான் போட போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டார் நெக் தான் நான் போட போகிறேன். அது ஸ்டார் ஆர் டைமண்ட் ஒவ்வொன்றும் ஒருத்தர் சொல்கிறாங்க. நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த பேர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேக்குக்கும் நான் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு பேக் வந்து பொதுவாக குர்த்தினா ஒரு 8 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழெல்லாம் போனிங்கன்னா ரொம்ப லோவாக போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசிக்கான அளவெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கில் 2 துணியும் ஒன்றா இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குண்டூசி வந்து குத்திக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இதில் இருக்க லைனிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ட் ஸ்லீவுக்கு தான் சரியாக இருக்கும். பட் எனக்கு தேவை 3/4. நம்மளோட துணியில் நான் 3/4க்கு லைனிங் இல்லாமலே ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ்னால் கண்டிப்பாக லைனிங் கொடுத்துருவேன். பட் 3/4ன்றதுனால எனக்கு வந்து லைனிங் தேவையில்லை. அதனால் லைனிங் இல்லாமலே ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் டேரெக்டாக உங்களுக்கு மெயின் கிளாத்லேயே கட் பண்ணுறதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து பின் குத்தி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி அங்கங்கே பின் குத்திட்டு இதை அப்படியே நீட்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சிசரோட டிப்பில் கட் பண்ணக்கூடாது. சிசரோட லாஸ்ட் எண்டு எந்த அளவுக்கு உள்ளே போக முடியுமோ அந்த எண்டில் தான் கட் பண்ணணும். ஓகேங்க? இந்த இடத்துல தான் கட் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. நம்ம ரொம்ப டிப்பில் கட் பண்ணோம்னா அடுத்தடுத்து நம்ம எடுத்து திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இதை உள்ளே விட்டு கட் பண்ணும்போது கண்டினியூவாக ஸ்பீடாக பண்ணவும் முடியும். ஓகேங்களா? நான் இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கர்வ் தான் நம்ம கட் பண்ணணும், அந்த கர்வ் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பேக்குக்கான அளவு எப்போதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு லைனிங் பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஃப்ரண்ட்டுக்கான கர்வ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த குர்த்தியோட மெயின் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சீட்டில் இப்படி பிடிச்சி இங்கே ஒரு குட்டி அர்க்காத்தும், அதே மாதிரி ஹிப்போட சென்டரில் ஒரு குட்டி அர்க்காத்தும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவோட ஜாயிண்ட்டு இந்த இடத்துலையும் ஒரு குட்டி அர்க்காத்து கொடுத்துட்டா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து அளந்து பார்க்க தேவையில்லை. ஸோ டக்குன்னு நம்மளால் பண்ண முடியும். இதுதான் ஹிப்பு, இதெல்லாம் வேஸ்ட்டு, 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுன்ட்டு நம்ம டக்குன்னு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மெயின் மெட்டீரியலை இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சில ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நெக் வந்து உங்களுக்கு கர்வாக நெக், ரவுண்ட் நெக் அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு இதில் அதெல்லாம் கொடுக்கல. ஜஸ்ட்டு இந்த நெக்கு கீழே ஒரு ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஷேப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி விருப்பம் போல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் பாருங்கள், இந்த மாதிரி துணிக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. நம்ம தான் இதை வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா? இந்த துணியை பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதான் பேக் போர்ஷன் இல்லையா, இதில் ஒரு பக்கம் நமக்கு ஸ்லீவ்க்கு தேவை. அதனால் எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட லைனிங்கை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து இந்த துணியை வந்து பிரித்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே பாருங்கள், இது நான் உங்களுக்கு லைனிங் வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டான அளவு தேவைன்ட்டு. தெரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ் அந்த பக்கத்தில் இருக்கிறத ஸ்லீவுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த எண்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்றேன். அதே மாதிரி இந்த கிளாத்தை எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணுவோம், நமக்கு சென்டரில் டிசைன் இருக்குது. அப்போ சென்டரை தான் நம்ம வந்து மடித்து போடணும். சென்டரில் 2 பக்கமும் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கான்றதை லைட்டாக கை வச்சு நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் நல்லா நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், டிசைன் கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ஒன்றாவே வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒன்றாவே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த லைனிங்கை போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட்டெல்லாம் பார்த்து மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? கரெக்டாக நமக்கு நெக்கோட இறக்கம் எனக்கு இந்த இடத்துல வருது. இதில் என்ன ஆச்சுன்னா, நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா எனக்கு சரியாக வந்திருக்கும். எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால எனக்கு கொஞ்சம் நெக்குக்கிட்ட துணி பத்தாமல் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் கரெக்டாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சாலும் எனக்கு டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகும். அதனால் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம நல்லா மேலே தூக்கி நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ கீழே அந்த டிசைன்ஸ் வரும். அது வெறும் கம்ப்ளீட்டாக நம்மளால் நீட்டாக பண்ண முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 6.5 வந்து அந்த இடத்துல வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த துணி இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் குர்த்தியோட ஹைட்டு எந்த அளவுக்கு தேவைன்றதை மார்க் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு 42 தேவை. அதோட ஒரு 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கவும், மீதி 1/2 இன்ச் வந்து மேலே மடித்து தைக்கவும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 43.5 இன்ச்சு எனக்கு எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது. இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனிங்கை தவிர்த்து ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நான் இப்போ அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி 2 துணியும் வந்து பிரித்து நம்ம ஒன்று மேலே ஒன்று மெயின் கிளாத் வந்து போட்டு கட் பண்ணும்போது துணி வந்து மூவ் ஆகும். கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்தையும் நான் இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வேணும். பட் இதில் லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 12.5 தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 15.5 ப்ளஸ் அதனோட சீம் அலவன்ஸ் சேர்த்தா 17 கிட்ட லென்த்து வந்து தேவை. எனக்கு பத்தலை. அதனால் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் போடணும். ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அட்டாச் பண்ணணுன்ட்டு. ஸ்லீவோட இந்த இடத்த வந்து எனக்கு எவ்வளோ தேவை, 12.5 இருக்கா, இந்த இடத்த ஈவன் பண்ணி நமக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு 15.5 தேவை. நம்ம இப்போ இந்த மேல் போர்ஷனில் இருக்க இந்த கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தையும் நான் கொஞ்சம் அன்இவனாக இருக்கிறத சரி பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் அதுக்கு கீழே வந்து இந்த டிசைன் இருக்கு இல்லையா, எம்ப்ராய்டரி டிசைனு, அது வந்து ஸ்லீவோட எண்டில் கொடுத்தா அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த துணியை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே வந்து சிலவேஜ் தான் இருக்குது. அதை நம்ம டேரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை. இதே பிசுறு வர இடமா இருந்தால் உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி வெளியே தெரியாதுன்னா ஒரு ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஓவர்லாக் பண்ணலை, ஏன்னா எனக்கு அந்த மெட்டீரியலோட எண்டு பகுதி, அது வந்து செலவேஜுன்னு சொல்லுவாங்க, அந்த போர்ஷன் தான் இருக்குது. ஸோ துணி வந்து பிரிஞ்சு வராது. இது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் பர்ஃபெக்டான த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியே தனியாக தெரியாது. ஸோ துணியோடு பார்க்க அது ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் ஒன்று ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த எண்டு வரலும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த துணியை 4 ஃபோல்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவோட ஹைட் எனக்கு எவ்வளோ தேவை, 17 இன்ச்சஸ் தேவை. அந்த 17 இன்ச்சஸாக எனக்கு இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு சரியாகவே இருக்குது. எனக்கு ரெடி அளவு எவ்வளோ தேவை, 15.5, அதுதான் ரெடி அளவு. ஓகேங்களா? ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் எடுத்துப்போம். பேலன்ஸ் உள்ள 1 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்க. இப்போ எனக்கு வந்து கேப் வந்து மார்க் பண்ணுறேன். கேப்போட ஹைட் எனக்கு வந்து 4 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? 40 அளவுக்கு மேலே போனாலே 4 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் அந்த 4 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். இங்கே மேலே ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோலோட ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக டேப்பை கொண்டு வந்து இந்த எண்டிலேருந்து இந்த எண்டை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 9.25 வருது. ஓகேங்களா? அதை வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெயின் மெட்டீரியல்லேருந்தே நம்ம அதை அளந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அளவு வந்து சரியாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல வருது. இந்த இடத்துலேருந்தே நம்ம ஷேப் போட போகிறோம். எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேருந்தே போடாமல் ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரலாம் விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து தான் ஷேப் போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு 1-1.5 இன்ச்சுக்கு தள்ளி தான் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஷேப்போட. இப்போ வந்து அந்த கர்வ் வந்து போட்டாச்சு. சரிங்களா? இப்போ ஸ்லீவோட எண்டில் எனக்கு எந்த அளவுக்கு தேவை, 5.5 தேவை. அதை மார்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் சீம் அலவன்ஸ் எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் கொடுத்து இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து எப்போதும் 1.5 இன்ச் தான் கொடுப்போம். 1/2 இன்ச்சு எக்ஸஸாக கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு முன்ன பின்ன இந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கொஞ்சம் துணி வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆகுள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் உள்ள கிளாத் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஷேப்பு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயே நான் ஒரு கட்டிங் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்லீவ்க்கு ஃப்ரண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி ரைட் சைடும் கரெக்டாக இருக்கா, ஒன்று மேலே ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கணும். அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பாதி சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம்.
இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம 1/2 இன்ச் குழிவாக பண்ணுறதுக்காக இந்த மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கர்வ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து இந்த ஷேப்பை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? அதில் தெரியல, அதனால கொஞ்சம் டார்க் பண்ணி நான் இன்னொரு வாட்டி மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டுக்குன்னு இங்கே ஒரு மார்க்கிங் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்குன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து சென்டர் தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு குட்டி கட் வந்து பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக இதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனோட ராங் சைடில் கீழே நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சை கவர் பண்ணுற மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி அதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க எம்ப்ராய்டரி டிசைன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ்க்கான ஒரு டிசைன் மாதிரி இதில் வந்துருச்சு. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி துணிக்கு வந்து லைனிங் கொடுக்க மாட்டேன். இப்போது இதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் ஃப்ரண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்கிங் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். 2 துணியை நல்லா ஈவனாக சரியாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நான் அதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நெக்கு வந்து எனக்கு ரவுண்ட் நெக் வேண்டாம், மேக்ஸிமம் நிறைய கிளாத்தில் இருக்குது. அதனால் நெக்கோட ஷேப் மட்டும் மாற்ற போகிறேன். நெக் வித்தெல்லாம் ஆல்ரெடி 2.25 வந்து மார்க் பண்ணிட்டேன். 2.25 விட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த டைமண்ட் நெக்குக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? அதை விட 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணி இந்த லைன் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இதுதான் கரெக்டான பாயிண்ட். இப்போ பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இதுதான் சரியான அளவு. இப்போ கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து அந்த இடத்துக்கு க்ராஸாக ஒரு லைன் தெரியுதுங்களா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணும்போது மேலே இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன அளவு தைக்கிறோமோ அது கரெக்டாக வரும். சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெக்கோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நெக் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் எண்டில் வந்து எனக்கு செலவேஜ் இருக்குது. சப்போஸ் அங்கே செலவேஜ் இல்லைன்னா அதை மடித்து 1 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த குர்த்தியோட டிசைன் ஆல்ரெடி நெக்கு கொடுத்துருக்காங்க, அதனோட சென்டரை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் தெரியணுன்றதுக்காக. ஓகேங்களா? ஏன்னா இந்த அளவு வந்து மாறக்கூடாது, மாறினா நல்லா இருக்காது. அதனால் அது கொஞ்சம் சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக இதனோட சென்டரும் அந்த கீழே உள்ள அந்த கிளாத்தோட சென்டரும் ஈக்குவலாக இருக்க மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பின் குத்திக்கலாம். இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். அதே போல் 2 பக்கமும் நான் பின் குத்திக்கிறேன். தெரியுதுங்களா? நான் ஃபுல்லாகவே பின் குத்தி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். நான் அப்படியே சுற்றி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் வந்து போட்டு கொண்டு வரேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது துணி எங்கேயும் சுருங்காமல் கொள்ளாமல் நீட்டாக இருக்க மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு பக்கமும் 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் நெக் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்க கிளாத் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது நம்ம இழுக்கும் போது கொஞ்சம் த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திரும்ப ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபூட்டரை தூக்கி விடும்போது அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போயிடும். ஸோ நூல் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த ப்ராப்ளத்துக்காக த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா வெளியே எக்ஸஸாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. அதே மாதிரி நெக்கோட இந்த 3 கார்னர்லேயும் நான் கன்ஃபார்ம் நம்ம கட் பண்ணி விடணும்.
இதே கர்வாக இருந்தால் அங்கே கர்வ் இருக்க இடத்துல மட்டும் பண்ணணும். இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ்னால் கண்டிப்பாக ஒரு குட்டி கட்டிங் வந்து பண்ணி விடணும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணிக்கிட்டு துணியை நல்லா லைனிங் உள்ளே போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த எட்ஜிலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் நமக்கு டிசைன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கீழே தான் வந்திருக்கு. பட் எனக்கு இப்படி வச்சு தைச்சாதான் அந்த நெக்கு கீழே அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. இதே நான் மேலே தூக்கி தைச்சிட்டேன்னா அதில் கொடுத்துருக்க அந்த பீட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்லாம் எனக்கு வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ துணி கொடுத்தவங்க வந்து சரியாக கொடுக்கல. பட் நம்ம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஏன் நார்மல் துணியில் காட்டாமல் டைரெக்டாக இதில் காட்டுறேன்னா மேபி உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியலில் தான் அந்த மாதிரி துணி மெட்டீரியலில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டிச் வந்து அந்த நெக்லைனோட எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் போடணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த கார்னர் வந்ததும் நீடில் விட்டுட்டு நீடில் உள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? துணி மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும். துணியை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேயும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்லைன் வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் சைடு இந்த துணி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே நம்ம ஷோல்டர் ஸ்லோப் எடுத்திருந்தா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம எடுத்துருக்கோமா இல்லையான்றதை பார்த்துட்டு துணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் தான் தைக்கணும். நீங்கள் எப்போதும் 1/4 இன்ச்லேயே தையுங்க. ஏன் நான் சொல்கிறேன்றதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றிலும் மெயின் கிளாத்தையும் இந்த லைனிங்லேயும் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு வரப்போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். லாஸ்ட் எண்டு வரலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். துணி இந்த மாதிரி கை வச்சு இடையில இடையில ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. துணி வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டு புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்டு வரலாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த துணியை அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் நம்ம மேலேருந்து பண்ண முடியாது இல்லையா? கீழே இருந்து தான் வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் அந்த ஃபூட்டரை தூக்கிட்டு அது கீழே அந்த துணியை வந்து கொண்டு வரேன். இந்த ஃபூட்டரையும் நீடிலையும் மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டால் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கு கீழே இந்த துணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? சரியாக வந்ததும் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். நான் அப்படியே ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த எண்டுலேருந்து நம்ம ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி 1/4 இன்ச்சில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து இந்த ஃபுல்லாகவே சைட் ஃபுல்லாகவே வந்து முடிக்க போகிறேன். இதை நான் அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை இந்த லைனிங் தான் நமக்கு வந்து ரெடி அளவு இல்லையா? அதை தவிர்த்து மற்றபடி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது மெயின் கிளாத்தை கட் பண்ணாமல் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை மட்டும் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் வந்து நமக்கு பக்காவாக ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை போல் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணணும். பேக்கோட லைனிங் டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்கோட இறக்கம் வந்து ஒரு 8.25 மார்க் பண்ணுறேன். எனக்கு 8.5 தேவை, 8.25 மார்க் பண்ணுறேன். நெக்கோட வித் வந்து நான் 2.25 மார்க் பண்ணுறேன். ரெடி அளவு எனக்கு 2.5 தேவை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் வந்து சரியாக வரல. அதனால் நெக்கோட வித் வந்து நான் நார்மல் ரவுண்ட் தான் கொடுக்க போகிறேன். அந்த கர்வ் வந்து நம்ம கொடுத்துட்டு இதே மாதிரி மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு சுற்றிலும் இருக்க துணியை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ரொம்ப காற்றடிக்குது, துணி பறந்துகிட்டே இருந்துச்சு. நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்லேயும் செலவேஜ் வந்து நமக்கு இருக்குது இல்லையா, அதனால் நான் அந்த இடத்த வந்து கட் பண்ணி மடித்து தைக்கலை. அதே மாதிரி இந்த சென்டரில் வந்து சென்டர் தெரியணுன்றதுக்காக ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கிட்டேன். தெரியுதுங்களா? இங்கேயும் மேலேயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அந்த வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த துணியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதனோட சென்டரையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக பின் குத்தி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பின் குத்திக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். தெரியுதுங்களா? அந்த 1/4 இன்ச்னா சிங்கிள் கைடு. அந்த ஒரு ஃபூட்டரோட அளவுக்கு அது சிங்கிள் கைடுன்னு சொல்லுவாங்க, ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சிங்கிள் கைடு அளவுக்கு நான் அப்படியே அந்த கர்வ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நெக்லைன்லாம் திருப்பி திருப்பி நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்கில் இருக்க அந்த குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு 1/4 இன்ச் விட்டுட்டு சுற்றிலும் இருக்க எக்ஸ்ட்ராவில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த கர்வ் வர போர்ஷன்லலாம் அந்த த்ரெட்டை கட் பண்ணாமல் இந்த கிளாத்தை மட்டும் முன்னே லைட்டாக அந்த சிசரோட எட்ஜில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டா டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து டர்ன் பண்ண போகிறேன். டர்ன் பண்ணி நெக்கை சுற்றி ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போடணும். அது எப்படி பார்த்திங்கன்னா அந்த எட்ஜிலேயே நெக்லைனோட எட்ஜிலேயே நம்ம போடணும். ஓகேங்களா? இது நான் ஃபுல்லாகவே போட்டுட்டு வரேன். துணியை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். துணியை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து பேக் சைடில் திருப்பிட்டு இந்த லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சையும் நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ அது முடித்த உடனே மெயின் கீழே இருக்க அந்த போர்ஷனையும் மேல் போர்ஷனையும் ஷோல்ட்ரு சரியாக வச்சுட்டு ஷோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஷோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக சரியாக வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணியாச்சு. நான் வந்து இதை அப்படியே ஓவர்லாக் பண்ணி கொண்டு வரேன். சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ண கிளாத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? அன்ஈவனாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் மிஸ்டேக் இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே பிரிச்சுட்டு தைச்சிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து எது நமக்கு ஃப்ரண்ட்டு வரும்ன்றது பார்க்கணும். இதில் அர்க்காத் கொடுத்துருக்கிறது தான் ஃப்ரண்ட்டு. அதை சரியாக வச்சுட்டு கரெக்டாக இந்த ஷோல்டரோட சென்டரில் இந்த ஸ்லீவை வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு துணியை கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் ஆல்ரெடி நம்ம வந்து கீழே அந்த கிளாத்தில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருப்போம் இல்லையா? இதை வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். எப்போதும் ஸ்லீவ் கிளாத்தை வந்து இழுக்காமல் நல்லா லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்லீவ் கிளாத்தை இழுத்திங்கனாலே அந்த இடத்துல வந்து ஷேப் மாறிடும். துணி வந்து உங்களுக்கு கையில் வந்து ஏறாது. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு பக்கம் நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கத்துக்கு நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். இந்த துணி இப்படி பிடிச்சிட்டு அப்படியே இப்படி திருப்பிட்டு இதுக்கு மேலே விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டதுக்கு ஒரு 1/2 or 1 inch முன்னாடியிலேருந்து அந்த லைன்லேருந்தே இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்க கிளாத்தில் வந்து ஆல்ரெடி 1/4 inchக்கு நமக்கு தையல் தெரியுது இல்லையா? அதை ஒட்டின மாதிரி இன்னொரு 1/4 inchக்கு இந்த பாருங்கள், இங்கே ஒரு 1/4 inch இருக்குது. இப்போ இன்னொரு 1/4 inchக்கு இந்த ஃபோட்டுற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1/2 inchக்கு நம்ம வந்து அளவு தெரியறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? மேலே 1/4 inch, கீழே 1/4 inch. ஸோ 1/2 inch உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் அளவு வந்து சரியாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போது ஸ்லீவோட உள்பக்கம் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கலாம். பட் இதில் என்னென்னா, இந்த துணி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து வெளியே வந்து இந்த ரா எட்ஜஸ் வந்து தெரியும். ஓகேங்களா? அதை நான் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த ரா எட்ஜஸை நம்மளோட இந்த பாடி போர்ஷன் பக்கம் போகிற மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு 1/4 inch அளவுக்கு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் கர்வாக இருக்க இடத்துல குட்டி குட்டி அர்க்காத் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரா எட்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கிளாத்தில் வெளியே வந்து தெரியாது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் நெட்டட் கிளாத்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்குது, எனக்கு வந்து லைனிங் வைக்க வேண்டான்னு விருப்பம் உள்ள இதுக்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சு. இப்போ வந்து ஸ்லீவோட எண்டை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பின்னு, அதே மாதிரி இந்த ஷோல்டரில் இந்த செஸ்ட் லைனில் ஒரு பின் குத்திக்கலாம். அதே மாதிரி வேஸ்ட்டில் ஒன்று, ஹிப்பில் ஒன்று, அளவுலாம் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஒரு பின் வந்து குத்திக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி ஒரு பின் குத்திக்கிறேன். தெரியுதுங்களா? அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் குத்திக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம சேம் ப்ராசஸில் அரேஞ்ச் பண்ணி பின் குத்தி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த சைடில் பாருங்கள், எனக்கு ஸ்லீவில் கொஞ்சம் கிளாத் வந்து பத்தாமல் இருந்துச்சு. அதனால் நான் அங்கே வந்து லைட்டாக ஒரு குட்டி டேமேஜ் மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஒரு கட் பண்ணிவிட்டு சின்ன ஒட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஸ்லீவோட எண்டு வந்து ஒரு 5.5 inch அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு வந்து 10.5 inch. பட் நம்ம இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம்? சீம் அலவன்ஸ் 2 inch கொடுத்துருக்கோம். அந்த 2 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டுக்கிட்ட ஒரு 1.5 inch, அதே மாதிரி ஹிப்புக்கிட்ட 1 inch. ஸோ எல்லாமே நமக்கு அளவு தெரியும். ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த எண்டில் நான் அப்படியே ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து மார்க் வந்து பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன்.
2 கிளாத்தையும் ஈவனாக வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்டு வந்து பிரிஞ்சு வராது. எண்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அது நல்லா ஸ்ட்ராங்காக முன்ன பின்ன தைச்சிங்கனாலே 2-3 தையல் வந்து விழுந்துடும். இப்போ இதுக்கு மேலே நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். தெரியுதுங்களா? அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். கரெக்டாக அந்த ஹிப்போட எண்டு வந்த உடனே நீடில் உள்ளே நிறுத்திட்டு ஃபூட்டரை மட்டும் மேலே தூக்கிக்கோங்க. நீடில் உள்ளே தான் இருக்கணும். ஃபூட்டர் மட்டும் மேலே தூக்கிட்டு துணியை இந்த மாதிரி திருப்பி நமக்கு ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பிக்கலாம். திரும்ப இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த ஹிப்பிலேருந்து ஒரு 1/2 or 1 inch வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் மேலேயே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் 1/4 inch வந்து க்ராஸாக போகணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அளவு வந்து சரியாக இருக்கும். தெரியுதுங்களா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். க்ளோஸில் தான் காட்டுறேன். பாருங்கள், ஒரு 1/2 inch ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறமா 1/4 inch அளவுக்கு பிரிஞ்சு அடுத்தடுத்த தையலை போடணும். பட் எண்டு வந்து ஒரே பாயிண்டில் தான் முடியணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்லிட்டு வந்து சைடில் மடித்து தைக்கிறதுக்கு துணி வந்து ஈஸியாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்லீவோட எண்டு வரலும் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த தையலையும் கண்டினியூவாக போட போகிறேன். இது 2வது ஸ்டிச் போடுறேன் இல்லையா? இதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். 2-3 தையல் இது மாதிரி ரஃப் அடிச்சுட்டு இப்போ அடுத்தது 3வது தையல் இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். தெரியுதுங்களா? அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் ஒரு 1/4 inch டிஃப்ரென்ஸில் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த எண்டு வரும்போது சேம் ஒரே லைனில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து சீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் சேம் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லிட்டு வரும்போது இந்த கீழே எண்டை வந்து ஒரு 1/2 inch, அதுக்கு மேலே இன்னொரு 1/2 இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போடலாம். இந்த எண்டுலேருந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இந்த ஃபோல்டிங்கோட எண்டில் நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக அந்த ஸ்லிட்டோட அந்த கார்னர் இருக்கும் இல்லையா, ஹிப்பு சைடு, அது வரும்போது கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது 2 கிளாத்தாக இருக்குமா, ஒரு பக்கத்தை கிளாத்தை இந்த பக்கம் மடித்து பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு துணி அப்படியே திருப்பணும். நீடெல்லாம் உள்ளே தான் இருக்கணும். ஃபூட்டரை மட்டும் தூக்கிட்டு துணியை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ராய்டஸை இதுக்குள்ளே நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த துணியை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல இருக்க கிளாத்தெல்லாம் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். மேக்ஸிமம் இந்த கிளாத்தோட வித்தெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 inch தான் ஃபோல்டிங் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரே அளவாக தைக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 2 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்தையாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். நல்லா சரி பண்ணிவிட்டு இந்த ஸ்லிட்டோட எண்டு வரலும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதையும் அதே மாதிரி 1/2 inch ஒரு ஃபோல்டு, திரும்ப 1/2 inch ஒரு ஃபோல்டு இப்படி வச்சுட்டு திரும்பவும் இந்த கிளாத்தை இப்படி திருப்பணும். இது ஸ்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். கடைசியாக எண்டு வரைக்குமே ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக ஒரு மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். இது முடிச்சுட்டு இந்த ஸ்லிட்டோட எண்டுலேயும் நீங்கள் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் இதை தைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். ஓகேங்களா? நான் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவும் காட்டுறேன் பாருங்கள். இந்த எண்டையும் நம்ம மடித்து அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரும். பாருங்கள், இது நம்ம இந்த எண்டு வந்து ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். தெரியுதுங்களா? முடிச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தோட இந்த எண்டு கார்னர் தெரியுதுங்களா, இந்த கார்னரில் நான் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி இதுவும் உங்களுக்கு கண்டினியூவாக ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக வரும். இது ஃபுல்லாக கொண்டு வந்து இந்த லைனில் வந்து முடிப்பீங்க. ஓகேங்களா? நான் அப்படியே போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், இந்த கார்னரில் வந்துட்டு இந்த கார்னர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அதே மாதிரி தையல் வந்து வெளியே போயிடாமல் பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டிச்சு மேலே ஒரு ஸ்டிச் இருக்குது,
இந்த கார்னர் ஸ்டிச்சு கீழே இருக்குது. அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுவும் கண்டினியூவாக ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிச்சிட்டா குர்த்தி வந்து ஃபுல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணோடனே குர்த்தியோடது இப்படி தான் இருக்குது இமேஜ். ஓகேங்களா? என்னோடய ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். டாலில் போட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நம்ம குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நெக்கு பாருங்கள், அந்த டைமண்ட் நெக் நல்லா நீட்டாக வந்திருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் குர்த்தி இது தான். இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இதில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.